ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நாம் வேலை செய்ய ஒரு இடத்திற்கு போனால் சம்பளம் வாங்கும் முதலாளிக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம். பள்ளிக்கு சென்றாலும் பிள்ளைகள் தங்கள் ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள். அவர்கள் அதிகாரத்திற்கு கட்டுப்படுகிறார்கள். பள்ளி நிர்வாகத்தின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்படுகிறார்கள். பிள்ளைகள் மட்டுமல்ல, பெற்றோர்களும் சேர்ந்து கட்டுப்படுகிறார்கள். இதெல்லாம் செய்யும் பொழுது சர்வ சிருஷ்டிகரின் கட்டுப்பாட்டில் நாம் இருக்க வேண்டியது அவசியம் அல்லவா? அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் அல்லவா? அவரல்லவா நம் தேவன், அவரல்லவா நம் இரட்சகர், அவரை சர்வலோகத்தின் அதிபதி. அப்படி இருக்க நம் பிதாவாகிய தேவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏசாயா 27ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை இந்த வேத பகுதியானது இஸ்ரவேல் தேசத்தை குறித்தும் கடைசி கால ஆண்டவருடைய 2ஆம் வருகையில் நடக்கும் காரியங்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நீதியாய் நியாயம் தீர்ப்பார் என்ற பொருளில் இந்த 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு, அதாவது இஸ்ரவேல் தேசத்தார் பாவம் செய்கிறார்கள். அந்த பாவத்திற்கு ஏற்ற தண்டனை கொடுக்க கர்த்தர் அந்நியரை அவர்கள் மேல் விட்டு விடுகிறார். அந்நியர்களிடம் ஒப்பு கொடுக்கிறார். அப்பொழுது இஸ்ரவேலர்கள் அந்நியர்களினால் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். இதுதான் உலக வரலாறு. ஆதியிலிருந்து இன்று வரை நடந்து கொண்டிருக்கிற காரியம். அன்று இஸ்ரவேலர்கள், இன்று கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய ஜனங்கள் இப்படிதான் தண்டிக்கப்படுகிறார்கள். அவர்கள் செய்கிற பாவத்தின் நிமித்தம் அந்நியர்களிடம் கர்த்தர் ஒப்பு கொடுத்து விடுகிறார். ஆனால் இவர்கள் மனம் திரும்பிய பின்பு, இஸ்ரவேலர்கள் தண்டனை அனுபவிக்கும் பொழுது மனம் திரும்புகிறார்கள், கர்த்தரை நோக்கி பார்த்து கூப்பிடுகிறார்கள். அந்த சமயத்தில் கர்த்தர் அவர்களை கைவிட்டு விடுவதில்லை, அவர்களை மீட்டுக் கொள்கிறார். ஆனால் இவர்களை கொடுமைப்படுத்திய அந்நியர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, காரணம் இல்லாமல், எந்தவித நீதியும் நியாயமும் இல்லாமல் இஸ்ரவேலர்களை கொடுமைப்படுத்தி, துன்பப்படுத்தி, அடிமைப்படுத்தி சித்திரவதை செய்தார்கள் அல்லவா. எந்த அளவுக்கு அவர்கள் துன்பப்படுத்தினார்களோ தம்முடைய ஜனங்களை, அதற்காக அவர்களிடத்தில் கர்த்தர் பழி வாங்குவார். அவர்களுக்கு அந்த தண்டனையை கொடுப்பார். இப்படியா என் பிள்ளையை நீ அடித்தாய்? இப்படியெல்லாம் நீ கொடுமைப்படுத்தினாயா? நான் என் பிள்ளை தவறு செய்தால் நான் கோபம் கொண்டேன். நான் சற்று விலகியதும் நீ இந்த அளவுக்கு என் பிள்ளையை நீ கொடுமைப்படுத்துவாயா என்று கர்த்தர் அந்நியர்களை, எந்த அளவுக்கு நீ என்னை, என் பிள்ளைகளை கொடுமைப்படுத்தினாயோ அதையெல்லாம் நீயும் கொஞ்சம் அனுபவித்து பார் என்று துன்மார்க்கரை நியாயம் தீர்ப்பார். கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களை, இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாய் எதிர்த்து வந்தவர்களை கர்த்தர் இப்படியாக அவர்களை நியாயம் தீர்ப்பார். அதாவது உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்களுக்கு, எங்கெங்கிருந்தாலும் சரி, எந்த தேசத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு கர்த்தர் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அவர்களுக்கு ஏற்ற பலனை நிச்சயம் தருவார். இஸ்ரவேலர்கள், அதாவது கர்த்தருடைய ஜனங்கள் தவறு செய்யும் பொழுது, நாம் தவறு செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை மட்டாய் தண்டிக்கிறார். நாம் செய்யும் பாவங்கள், தவறுகள், அட்டகாசங்கள் ரொம்ப பெரியது. அதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மனிதர்களின் இருதயம் கொழுத்து போயிருக்கிறது. நம்முடைய பாவங்கள் எல்லையற்றது. மொத்த மனித குலத்தையும் சொல்லுகிறோம். அதாவது கர்த்தருடைய ஜனம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பண்ணுகிற அட்டகாசங்கள் பெரியது. அதை எல்லாவற்றிற்கும் சரிக்கு சரியாய் கர்த்தர் நம்மை தண்டித்தால் நம்மால் ஒரு நாள் கூட வாழ முடியாது. நாம் அதிகம் அக்கிரமம் செய்கிறோம், கொஞ்சமாக மட்டாய் தான் கர்த்தர் தண்டிக்கிறார். அதையே நாம் தாங்க முடியாமல் புலம்புகிறோம். அப்படி என்றால் நம்முடைய அக்கிரமங்களின் அளவு எவ்வளவு பெரியதா இருக்கிறது. திருந்துவோம். கர்த்தரை வேதனைப்படுத்தக் கூடாது. நம்மை படைத்த சிருஷ்டிகருக்கு மனஸ்தாபத்தை கொடுக்க கூடாது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல, கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளையாய், தகப்பனை சந்தோஷப்படுத்துகிற மகனாய், மகளாய் நாம் இருக்க வேண்டும். அதை புரிந்து கொள்வோம். கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க விரும்புவோம். எல்லார் மனதிலும் இருக்க வேண்டிய ஒரே ஒரு எண்ணம், நான் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். பரலோகத்திற்கு போகிறோமா, எங்கு போக போகிறோம் என்று கூட ஆராய தேவையில்லை. நம்மை படைத்தவர் கர்த்தர், அவருக்கு கீழ்ப்படிவது நீதி, அது நியாயம்.
நம்முடைய எதிர்காலத்தை குறித்தல்ல, இந்த காலத்தில் நாம் வாழும்போது அவருடைய சொத்து நாம். அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டாமா? நாம் வேலை செய்ய ஒரு இடத்திற்கு போனால் சம்பளம் வாங்கும் முதலாளிக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம். பள்ளிக்கு சென்றாலும் பிள்ளைகள் தங்கள் ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள். அவர்கள் அதிகாரத்திற்கு கட்டுப்படுகிறார்கள். பள்ளி நிர்வாகத்தின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்படுகிறார்கள். பிள்ளைகள் மட்டுமல்ல, பெற்றோர்களும் சேர்ந்து கட்டுப்படுகிறார்கள். இதெல்லாம் செய்யும் பொழுது சர்வ சிருஷ்டிகரின் கட்டுப்பாட்டில் நாம் இருக்க வேண்டியது அவசியம் அல்லவா? அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் அல்லவா? அவரல்லவா நம் தேவன், அவரல்லவா நம் இரட்சகர், அவரை சர்வலோகத்தின் அதிபதி. அப்படி இருக்க நம் பிதாவாகிய தேவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். கட்டுப்பாட்டை மீறி நடப்பது மிருகத்தின் சுபாவம். கட்டுப்பாட்டுக்குள் நடப்பது மனித சுபாவம். மனித சுபாவத்தை கற்றுக்கொள்வோம். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனிதனுக்கு ஒரு சொல் என்று சொல்வார்கள். அதாவது மாடுகளை ஏர் உழுவதற்கு பழக்குவார்கள். பழக்கும் போது அதற்கு சொன்னால் புரியாதல்லவா? அடித்து தட்டி இப்படியெல்லாம் செய்துதான், அதை கொஞ்சம் தண்டித்துதான் அதை பழக்கத்திற்கு கொண்டு வருவார்கள். அது தவறு செய்யும் பொழுதெல்லாம் தண்டித்து மாட்டுக்கு சூடு வைப்பார்கள் என்று சொல்றது ஒரு அடி வைப்பது, சுடு வைப்பது, இதெல்லாம் பழக்கம் போல. இப்படி அதை தண்டித்தால் தான் அதற்கு புரியும், இதை செய்யக்கூடாது, இது தவறு என்று. மாட்டுக்கு தான் அது. மனிதனுக்கு ஒரு சொல், இது சரி, இது தவறு என்று சொன்னால் உடனே புரிந்து கொண்டு கீழ்ப்படிந்து விட வேண்டும். அதுதான், அப்படிப்பட்டவன் தான் நல்ல மனிதன் என்று பழமொழி சொல்வார்கள். அதுபோல நாம் ஒரு சொல்லில் திருந்துகிறவர்களாய் இருப்பது நமக்கு நல்லது, நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லது. அதிக துன்பங்கள் இல்லாமல் தப்பித்துக் கொள்ளலாம். கர்த்தருடைய கோபத்தை மூட்டி அதன் மூலம் நியாயத்திற்கு வந்து படாத பாடு பட வேண்டாமே. சொல்லும் பொழுதே கேட்டு திருந்திக் கொண்டால் நம் வாழ்க்கை சிறப்பாயிருக்கும். இப்படி கர்த்தர் நம்மை மட்டாய் தண்டிக்கிறார். நம்முடைய அக்கிரமத்திற்கு ஏற்றபடி அல்லாமல் கொஞ்சமாய் தண்டிக்கிறார். கொண்டல் காற்று அடிக்கிற நேரத்தில் கர்த்தர் தம்முடைய கடுங்காற்றினால் அதை விலக்கி விடுகிறார். அதாவது நமக்கு துன்பம் வருகிறது என்றால், ஒரு பெரிய துன்பம் நமக்கு வருகிறது. அப்படி அந்த துன்பம் நமக்கு வரும் பொழுது கர்த்தர் அதை வேறு விதமாக இன்னொரு துன்பத்தை கொடுத்து, இந்த துன்பத்தை அந்த துன்பம் தள்ளி கொண்டு போய்விடும். நாம் விடுதலையாக்கப்பட்டு விடுவோம். நாம் விடுதலையாக்கப்பட்டு விடுவோம். அப்படி கர்த்தர் செய்வார். ஒரு துன்பம் வந்து நம்மை துன்புறுத்த வரும். இன்னொரு துன்பத்தை கர்த்தர் அனுமதிப்பார். அந்த துன்பம் வந்து இந்த துன்பத்தையும் சேர்த்து தள்ளி கொண்டு போய்விடும். இதனால் நாம் விடுதலையாக்கப்படுவோம். இதெல்லாம் கர்த்தருடைய அற்புதமான ஞானம். கர்த்தர் இப்படியாக நம்மை பாதுகாக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். கர்த்தரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை வாழும் பொழுது இந்த வார்த்தைகளின் பொருள் புரியும். நம் வாழ்க்கை அவரோடு இணைந்து அவருடைய திருக்கரங்களால் வழி நடத்தப்படும் பொழுது இந்த விஷயங்கள் நமக்கே புரியும், தானாகவே புரியும். ஆம், இந்த துன்பம் வந்ததல்லவா, ஐயோ இன்னொரு துன்பம் வருகிறதே என்று நடுங்கினேனே, ஆனால் பார் அது வந்து இதையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டது. ஐயோ நான் விடுதலையாகி விட்டேன் என்று, நான் விடுதலையாகி விட்டேனே என்று மிகவும் சந்தோஷப்படுவோம். யாக்கோபின் அக்கிரமம் நிக்கிரகம் பண்ணப்படும். நிக்கிரகம் பண்ணுதல் என்றால் முற்றிலும் அழிக்கப்படுவது. அதில் ஒரு துளியும் இல்லாதபடிக்கு முழுவதும் அழித்து, சுத்தமாக சாம்பல் கூட இல்லாத அளவுக்கு அழித்து போடப்படுவதை தான் நிக்கிரகம் பண்ணுவது. ஒரு மரத்தை வெட்டினால் வெட்டி விட்டோம், அழித்து விட்டோம் என்று நினைத்தால் அது மீண்டும் துளிர்த்து வரும். அப்படி அல்ல. நிக்கிரகம் பண்ணுதல் என்றால் முற்றிலும் வேரோடு பிடுங்கி எரித்து விடுவது போல. அதன் பின்பு அதன் பொருள் ஒன்றும் இருக்காது அல்லவா? அது போல அதுதான் நிக்கிரகம் பண்ணிவிடும். யாக்கோபின் அக்கிரமம். ஏதோ யாக்கோபின் அக்கிரமம். யாக்கோபு என்றால் இஸ்ரவேலர்களை குறிக்கிறது. அவர்கள் செய்த அக்கிரமம் என்ன? வனாந்திர பயணத்தில் கன்றுக்குட்டியை செய்து, தங்கத்தினால் கன்றுக்குட்டியை செய்து அதை வணங்கி நீதான் தெய்வம் என்று வணங்கினார்கள் அல்லவா? அந்த பாவங்களை எல்லாம் கர்த்தர் அகற்றி விடுவாராம். எப்படி? அப்படிப்பட்ட அவர்கள் செய்த அந்த சிலைகளை, அவர்கள் செய்த அந்த விக்கிரக ஆராதனைகளை எல்லாம், அதாவது அந்த சிலைகளை அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்த அக்கிரமத்தின் விளைவுகளை எல்லாவற்றையும் கர்த்தர் எரித்து, 3000 வருடங்களுக்கு முன்பாக அவர்கள் செய்த காரியங்களை எல்லாம் அதையெல்லாம் எரித்து அழித்து சுண்ணாம்பாக்கி விடுவாராம்.
அதையெல்லாம் எரித்து சுண்ணாம்பை போல சுண்ணாம்பாய் மாற்றி அதை அழித்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி அழிப்பதினால் யாக்கோபின் பாவங்கள் நீங்கும் என்று பொருள். யாக்கோபு என்றால் இஸ்ரவேலர்கள், கர்த்தருடைய ஜனங்கள். உலகெங்கும் இருக்கிற கர்த்தரை விசுவாசிக்கிற எல்லோருடைய பாவங்களும் முற்றிலும் எப்பொழுது நடக்கும்? கடைசி காலத்தில் தான் இது நடக்கும். முற்றிலும் அகற்றப்பட்டு எல்லோரும் பரிசுத்தவான்களாய் மாறுவார்கள். அவர்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு, ஏனென்றால் கடைசி காலத்தில் அதற்கேற்ற நியாய தீர்ப்புகளும் கொடுக்கப்படுகிறது. மனிதர்கள் மிகவும் துன்பத்தை அனுபவிப்பார்கள். அந்த துன்பம் அவர்களுக்குள் பரிசுத்தத்தை உண்டாக்கும். அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படும். துன்பங்கள் அவர்களை மறுரூபப்படுத்தும், பரிசுத்தவான்களாய் மாற்றும். இப்படியாக மாற்றி தமக்கென்று கர்த்தர் ஒரு பரிசுத்த சந்ததியை உண்டாக்குவார். அவர்களுடைய பாவத்தை, யாக்கோபின் பாவத்தை அவர் அகற்றுவார் என்பதே பலன். அந்த பாவங்கள் எல்லாம் முற்றிலும் நீக்கப்பட்டு போகும். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பாவங்கள் நீங்கும் முழுமையாய். இஸ்ரவேலர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ரட்சிக்கப்படாத ஜனங்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். அவர்களும் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் பாவங்கள் எல்லாம் விலகி போய் அவர்கள் பரிசுத்தம் அடைந்து பரிசுத்தவான்களாய் மாற்றப்படுவார்கள். அவர்கள் பாவங்களை எல்லாம் கர்த்தர் மன்னித்து போடுவார். அரணான நகரம் அவாந்திர வெளியாகும். பாதுகாக்கப்பட்ட ஒரு நகரம் என்று சொல்லக்கூடிய அந்த நகரம் வெட்ட வெளியாய், அவாந்திர வெளி என்றால் ஒன்றும் இல்லாத வெட்ட வெளியாய் மாறிவிடுமா? அப்படி என்றால் இது அரணான பட்டணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது உலகத்தில் மிக செழிப்பான, மிக உயர்ந்த பட்டணம், மிக செழிப்பானது, வியாபார ஸ்தலம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பட்டணம். அந்த பட்டணம் வெட்ட வெளியாய் மாறுமா? ஒரு கட்டிடம் இல்லாமல் வெறுமையாய் மாற்றப்படுமாம். எல்லாவற்றையும் கர்த்தர் அழித்து போடுவாராம். ஏனென்றால் அங்கு சாத்தானின் ஆளுகை இருக்கிறது. அதனால் கர்த்தர் அதை அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். இது கடைசி காலத்தில் இனி நடக்க போகிற காரியம். இன்னும் இதெல்லாம் நடக்கவில்லை. அந்த வாசஸ்தலம் தள்ளுண்டு வனாந்தரத்தை போல விட்டுவிடப்படும். அது சுத்தமாய் தள்ளுண்டு, அங்கு யாரும் குடியிருக்க மாட்டார்கள். இனி அந்த இடத்தில் யாரும் வாசம் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அதை வெறுமையாக்கி ஆண்டவர் தள்ளி போடுவார். கன்று குட்டிகள் மேய்ந்து அங்கே படுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்குமாம். கன்று குட்டிகள் இருக்குமாம். புல் செடி இவைகள் எல்லாம் இருக்கும். மனிதர்கள் வாழ முடியாத இடமாய் மாறி போகும். அதன் கொப்புகள் உலரும் போது ஒடிந்து போகும். ஸ்திரீகள் வந்து அவைகளை கொளுத்தி போடுவார்கள். ஒரு பட்டணத்தை இது குறிக்கிறது. ஒரு பட்டணம், ஒரு சிட்டியை குறிக்கிறது. இந்த பட்டணத்தின் ஜனங்கள் உணர்வுள்ளவர்கள் அல்ல. ஒரு வியாபார ஸ்தலத்தை குறிக்கிறது. ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பட்டணம், ஒரு சிட்டியா இருக்கிறது. அது அவர்கள் உணர்வற்றவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தரை உணராமல் அக்கிரமமாய், அநியாயமாய், பாவ வாழ்க்கை வாழ்கிறார்கள். அவைகள் முற்றிலும் அழிக்கப்பட்டு போகும். கர்த்தர் பட்டணத்திற்கு இறங்காமலும் கிருபை செய்யாமலும் இருப்பார். அப்படி என்றால் இது மகா பாபிலோனை குறித்தே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அதற்கு இறங்குவதும் இல்லை, கிருபை காட்டுவதும் இல்லை. முற்றிலும் அழித்து போடுவார். ஏனென்றால் அதனுடைய அக்கிரமம் அப்படிப்பட்டது. ஏனென்றால் கர்த்தர் அந்த காலத்தில் ஆற்றங்கரையின் விளைவில் தொடங்கி எகிப்தின் நதி மட்டும் போரடிப்பார். போரடித்தல் என்றால் தானியங்கள் விளைந்த பின்பு, வயல்வெளியில் கோதுமை போன்ற தானியங்கள் விளைந்த பின்பு அந்த செடிகளை அறுத்து கட்டாக கட்டி வைத்திருப்பார்கள். அதை எடுத்து கல் மேல் வைத்து, ஒரு கல்லை வைத்து அதன் மேல் அந்த தானிய செடிகளை அடிப்பார்கள். விளைந்து முற்றின கோதுமை மணிகள் நிறைந்த செடிகளை அடிப்பார்கள். அப்படி அடிக்கும் பொழுது அந்த செடியோடு சேர்த்து கொத்து கொத்தாக எடுத்து அடிக்கும் பொழுது அதில் உள்ள கோதுமைகள் எல்லாம் கீழே கொட்டும். அது கொட்டுவதினால் அந்த செடிகளை பின்பு தூக்கி போட்டு விடுவார்கள். அந்த தானியத்தை சேர்த்து கொள்வார்கள். இப்படி செய்வது வழக்கம். அதற்கு பெயர் போரடித்தல். நெல்லையும் அப்படித்தானே செய்வார்கள். போரடித்தல் என்று பெயர் இதற்கு. கர்த்தர் எகிப்தின் நதி வரைக்கும் போரடிப்பாராம். அப்படி என்றால் அடித்து துவைப்பார் என்று பொருள். அந்த செடியில் இருக்கிற தானியங்கள் விழும் வரைக்கும் போட்டு அடித்து கொண்டே இருப்பார்கள். கல் மேல் ஒரு செடியை பிடுங்கி அடித்தால், வேக வேகமாக அடித்தால் அது அதிர்ந்து அந்த கதிர்கள் எல்லாம் சிதறி விழும். அப்படியே அப்படி போரடித்தல் என்பது மிகவும் கடினமாய் செய்கிற காரியம். அந்த செடிகள் சிதறி அப்படியே கொட்டும். மணிகள், கோதுமை மணிகள் கொட்டும்.
அது போல செய்வார். அதை போல கர்த்தர் எகிப்தின் நதி வரைக்கும் போரடிப்பாராம். அப்படி என்றால் பெரும்பாலான ஜனங்கள் கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாவார்கள். மிகப்பெரிய நியாய தீர்ப்பு உண்டாகும் என்று. இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் ஒவ்வொருவராய் சேகரிக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய ஜனங்கள் ஒவ்வொருவராய் சேகரிக்கப்படுவீர்கள். ஒரு ஊராக இல்ல, ஒரு ஊர் முழுவதையும் கர்த்தர் அப்படியே, இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் என்னோடு வரட்டும், இந்த திருச்சபையின் மக்கள் இவர்கள் எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள், அப்படியெல்லாம் அல்ல. இந்த குடும்பம் மொத்தமும் என்னிடத்தில் வரட்டும், அப்படியெல்லாம் அல்ல. ஒவ்வொருவராய். அப்படி என்றால் தனி மனித நீதியை கவனித்துதான் கர்த்தர் எடுப்பார். ஒரு மனிதன் நீதியாய் நடந்தால் அந்த குடும்பத்தையே கர்த்தர் எடுத்துக்கொள்ள மாட்டார். எந்த மனிதன் நீதியை பின்பற்றுகிறானோ அவன்தான் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் வர முடியும். எந்த மனிதன் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறானோ அவன்தான் வர முடியும். என் கணவரை கூட்டிக் கொள்வோம், என் தாயை கூட்டிக் கொள்வோம், என் பிள்ளையை கூட்டிக் கொள்வோம் என்கிற அந்த கதையெல்லாம் அங்கு நடக்காது. ஒட்டுமொத்தமாக கொத்து கொத்தாக ஜனங்களை அல்ல, கர்த்தர் ஒவ்வொருவராய் தம் தேசத்தில் சேர்ப்பார். எந்த மனிதன் நீதியின்மானா இருக்கிறானோ அவன்தான் அங்கு கர்த்தரிடத்தில் போக முடியும். கர்த்தரின் அன்பை பெற்று அவர் கிருபையை பெற்ற மனிதன் தான் அவரிடத்தில் போய் சேர முடியும். வேறு எந்த சொந்த பந்தம் உறவுகள் நாம் வாங்கும் சர்டிபிகேட்களாம் சான்றிதழ்களை பயன்படுத்தி நான் உலக புகழ் பெற்ற ஒரு ஊழியர் என்று சொல்லிக்கொண்டு இப்படி எந்த காரியத்தையும் நாம் கர்த்தரிடத்தில் காட்ட முடியாது. கர்த்தர் அவர் போடும் முத்திரை தான் அவருக்கு செல்லும். மனிதர்களுடைய திட்டங்கள், நம்முடைய அங்கீகாரங்கள், மனித அங்கீகாரம் எல்லாம் அவரிடத்தில் செல்லாது. அக்காலத்திலே பெரிய எக்காலம் ஊதப்படும். மிகப்பெரிய எக்காலம் ஊதப்படுமா? அப்பொழுது அசீரியா தேசத்திலே சிதறடிக்கப்பட்டவர்களும் எகிப்து தேசத்திலே துரத்தி விடப்பட்டவர்களும் எருசலேமில் வந்து கர்த்தரை தொழுது கொள்வார்கள். அசிரியாவிலிருந்தும் எகிப்திலிருந்தும் துரத்தி விடப்பட்டவர்கள் அங்கிருந்து கர்த்தரை தேடி கர்த்தருக்காக கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து ஜனங்கள் வருவார்களாம். இந்த அசீரியா எகிப்து என்று சொல்லப்படுவது இந்த வேத வசனத்தின்படி அந்நியர்களின் ரட்சிப்பு. இஸ்ரவேலர்கள் மட்டுமல்ல, அந்நிய தேசத்தில் வாழ்கிற அந்நிய மனிதர்களும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரிடத்தில் வந்து சேருவார்கள் என்பதே பொருள். அந்நிய ஜனங்களின் ரட்சிப்பு. விசுவாசிக்கிற எல்லோரும் கர்த்தருடைய ஜனங்கள் தான். ஒரு இஸ்ரவேலின் யூதா கோத்திரத்தில் பிறந்து ஒரு மனிதன் ரட்சிக்கப்படவில்லை என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பரலோகத்திற்கு போக முடியாது. அதே சமயத்தில் அந்நிய தேசத்தில் ஏதோ ஒரு மூலையில் பிறந்து வளர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனதார் ஏற்றுக்கொண்டு பாவத்தை விட்டு விலகி நீதிமானாய் வாழ்ந்தால் அந்த மனிதன் பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவான். ரட்சிப்பு, கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாசம்தான் கர்த்தருக்கு சாட்சியாய் இருக்கும். அதனால் கடைசி காலத்தில் அந்நியர்களும் அந்நிய ஜனங்கள் மத்தியில் எழுப்புதல் உண்டாகும். அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். அவரை ஏற்றுக்கொண்டு அவர்களை தம்முடைய பலரும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். ஏசாயா 28ஆம் அதிகாரம். எப்ராயிமருடைய பெருமையின் கிரீடம். எப்ராயிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடத்திற்கு ஐயோ! மதுபானத்தால் நிறைந்தவர்கள். இந்த எப்ராயிமர் என்று இந்த இடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த முதல் 4 வசனங்களில் பார்க்கும் பொழுது பெருமை, எப்ராயிமரின் பெருமையான கிரீடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் மதுபானத்தால் நிறைந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்களில் ஒட்டுமொத்த திருச்சபை என்றாலே நாம் ஒட்டுமொத்த ஜனங்களையும் தான் நாம் பார்க்க வேண்டும். அப்படி இருக்க ஒரு தேசம் என்றோ ஒரு இனம் என்றோ பாகுபாடு தேவையில்லை. இந்த இடத்தில் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், மனிதன், எந்த மனிதன் திராட்சரசம் அதாவது மதுபானத்தினால் நிறைந்து மதுபானம் குடித்து பெருமை கொண்டு திரிகிற மனிதர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களை அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். மதுபானம் குடிப்பது பெருமையோடு இருப்பது. அதாவது பெருமை நிமித்தமே மதுபானம் குடிக்கும் நிலை வருகிறது. ஒருவன் தன்னுடைய ஆகாரத்திற்கே வழி இல்லை என்றால் மதுபானம் குடிப்பதற்கு நினைக்க தோன்றாது. கொஞ்சம் ஆகாரம் கிடைத்தால் போதும் என்று இருக்கும். ஒரு மனிதன் பணத்தினால் செழிப்படையும் பொழுது அவன் விருப்பப்பட்ட உணவுகளை எல்லாம் சாப்பிட்டு விருப்பமான காரியங்களை எல்லாம் செய்ய முடியும் என்ற நிலை வரும் பொழுது அடுத்ததாக கொஞ்சம் மதுபானம் குடித்து பார்க்கலாமா, இன்னொரு அடுத்த நிலைக்கு செல்வது. இதுதான் பெருமை. அதிகப்படியான செல்வத்தினாலும் பழக்கத்தினாலும் பழகி கொள்ளுவதினாலும்
அடிமைத்தனத்திற்கு, மதுபானத்திற்கு அடிமையாகி ஜனங்கள் அழிந்து போகிறார்கள். மதுபானம் குடித்தவர்கள் யாரும் தாழ்மையாக பேச மாட்டார்கள். எல்லோரும் தன்னை பெரியவராக தான் பேசுவார்கள். இது அந்த மதுபானம் மூளையை மயக்கி விடுகிறது. இந்த மதுபானம் குடிக்கும் அந்த எண்ணத்தை கொண்டு வருவது பொல்லாத சமேதி என்னும் ஆவி. அந்த ஆவிதான் மனிதர்களை பிடிக்கும் பொழுது, அந்த பொல்லாத இருள்தான் மனிதனை பிடிக்கும் பொழுது அவன் மதுபானத்தை விரும்பி நாடுகிறவனாகவும் அதை தொடர்ந்து அதற்கு அடிமையாகவும் மாறுகிறான். இந்த மதுபானமானது சரீரத்தை கெடுக்கும், சரீரத்தை கெடுத்து வீணடிக்கும். அதனால் மிகவும் சரீரம் பாதிக்கப்பட்டு ஒரு மனிதனுடைய ஆயுளையே குறைத்து சீக்கிரம் மரணம் அடைய செய்யும். அதனால் குடும்பம் பாதிக்கப்படும். குடும்பத்திலும் சமாதானம் இருக்காது. தனி மனித வாழ்க்கை அழிவு, குடும்பம் சீரழிவு, அந்த மனைவி, பிள்ளைகள் எல்லோரும் துன்பப்படுவார்கள். இப்படியே ஒவ்வொரு குடும்பத்திலும் அநேகம் குடும்பங்களில் நடக்கும் போது தேசமே சீரழிந்து போகும். மதுபானம் குடிப்பது மகா பாவம். அது எல்லா பாவத்திற்கும் ஆணி வேறா இருக்கிறது. அதனால் தயவு செய்து மகா பாவத்தை செய்ய தூண்டுகிற ஒரு மனிதன் என்ற அடையாளமே அவனுடைய மனநிலைதான், அவனுடைய சிந்திக்கும் திறன் தான். அந்த சிந்திக்கும் திறனையே அழிக்கக்கூடியது மதுபானம். தன் நினைவை மறக்க வைத்து அவனை அடிமையாக்கி விடுகிறது. இது முழுக்க முழுக்க சாத்தானின் தந்திரம். இந்த மதுபானம் குடிக்க கூடாது. அதை சுத்தமாக விட்டு விடுகிறவனே முழு மனிதன். மதுபானம் குடிக்கிறவன் அவன் மனிதனாக அல்ல, ஒரு பொல்லாத ஆவியின் அடிமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லலாம். அடிமைத்தனத்திற்குள் தன்னையே அறியாமல் ஏதோ ஒன்று தோன்றுகிறது. ஏதோ தன்னை அறியாமல், தன் நிலை உணராமல் வாழ்கிற வாழ்க்கை அது மிருகத்தை விட மோசமானது. மிருகங்கள் கூட எதுவும் அப்படி வாழ்வதில்லை. எந்த மிருகமும் மதுபானம் குடிப்பதில்லை. அது தன்னிலை உணர்ந்தே வாழ்கிறது தன் வாழ்நாள் முழுவதும். மிருகத்திற்கு இருக்கிற அறிவாவது நமக்கு இருக்க வேண்டாமா? மதுபானம் மிகவும் தீமையானது. அதை விட கொடுமையானது பெருமை. இந்த இரண்டும் சேர்ந்து விட்டால் நிச்சயம் அழிவுதான். பெருமையும் கூடாது. பெருமை என்ற எண்ணத்தை தூக்கி எறிந்து விட்டு நம்மை நாம் தாழ்த்துவோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்வோம். இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அழித்து போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ராஹிமருடைய வெறியரின் பெருமையின் கிரீடம் அழிக்கப்பட்டு போகும். அந்த ஜனங்களை அழித்து போடுவேன் என்று சொல்லவில்லை. அந்த பெருமையை தூண்டுகிற பொல்லாத ஆவிகளை கர்த்தர் அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். அந்த கிரீடத்தை அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி பெருமையை அழித்து, பெருமையை தூண்டுகிற இருளின் காரியங்களை எல்லாம் அழித்து போட்டு தம்முடைய ஜனங்களை, மனித இனத்தை கர்த்தர் காப்பாற்றுவார். அப்படி செய்யும் பொழுது இஸ்ரவேலில் மீதியானவர்கள், துன்மார்க்கர் அழிக்கப்பட்டு போவார்கள், தீமை அகன்று போகும். நீதிமான்கள், கர்த்தருடைய ஜனங்கள், சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியாகவும், அதாவது தலையில் வைக்கக்கூடிய கிரீடம், அது அலங்காரமானதாக, மற்றவர்களுக்கு புகழ்ச்சியாக, இஸ்ரவேலுக்கு புகழ்ச்சியாக இருப்பார், அவர்களுக்கு கிரீடமாக இருப்பார். நியாயஸ்தலத்தில் உட்காருகிற மனிதனுக்கு தம்முடைய ஆவியை கொடுப்பார். இஸ்ரவேலில் நியாயம் விசாரிப்பவர்களுக்கு பரிசுத்த ஆவியை தந்து பரிசுத்தமாய் தேசம் வாழ, ஜனங்கள் வாழ கர்த்தர் கிருபை செய்வார். சமாதானமாய் வாழ, யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிற பராக்கிரமசாலியாய் இருப்பார். ஒரு தேசம் நம்மிடத்தில் யுத்தத்திற்கு வருகிறது என்றால் இங்கிருந்து விரட்டி விடுவது ஒரு விதம். அந்த தேசத்தின் வாசல் வரைக்கும் அந்த ராணுவத்தை விரட்டி விட்டு வருவது மிகவும் பராக்கிரமம். அப்படிப்பட்ட பராக்கிரமசாலியை கர்த்தர் செயல்படுவாராம். அதாவது தீமையை முற்றிலும் அழித்து இஸ்ரவேலருக்கு விரோதமான எல்லா துர்க்கிரியைகளையும் கர்த்தர் அழித்து போட்டு தம்முடைய ஜனத்தை மிகவும் பாதுகாத்துக் கொள்வார், மிகவும் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் என்றும், அவர்களுக்கு புகழ்ச்சியாக மகிமையாக கர்த்தரே இருப்பார். கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் மகிழ்ந்திருப்போம். இப்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், நம்மை ஆளுகை செய்வார். அவருடைய சட்டைகளுக்குள் நாம் மறைந்திருப்போம். இந்த பறவைகள், சிறிய சிறிய பறவைகள் தன் தாய் பறவையோடு இணைந்து அந்த பெரிய பறவைகள் தாய் பறவையின் செட்டைகளுக்குள் மறைந்து கொண்டு மழை நேரத்தில் இருக்கும். அதை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். அது மறைந்து கொண்டு அந்த சிறிய பறவைகள், இறகு கூட முளைக்காத அந்த பறவைகளை அந்த தாய் பறவை அப்படியாக பாதுகாக்கும். அது போல கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். நம்மை அவர் தம்முடைய சிறகுகளால் மூடி
நம்மை மறைத்துக் கொள்ளுகிறார், நம்மை பார்த்து கொள்ளுகிறார். அவர் அன்பு பெரியது, அவர் கிருபை பெரியது, அவர் மிகுந்த வல்லமை உடையவர். அவரைப் போல நம்மை காப்பாற்ற வேறு ஒருவரும் இல்லை. அதனால் அவரை அண்டிக் கொள்வோம், நம்மை காப்பாற்றிக் கொள்வோம், பரிசுத்தமாய் வாழ்வோம். குழந்தையை போன்ற மனம் இருந்தால் போதும். மிகப்பெரிய ஞானமெல்லாம் எதுவும் தேவையில்லை. கர்த்தரை விசுவாசித்து கீழ்ப்படிந்தால் போதும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தருடைய கிருபை என்றென்றும் உங்களில் பெருகட்டும். கர்த்தருடைய அன்பு நம்மில் என்றென்றும் பெருகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.